ஜப்தியில் இருந்து தப்பித்த சிவாஜியின் அன்னை இல்லம். மறைந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய மூத்த மகன் ராம்குமாருடைய மகன் துஷ்யந்த் வாங்கின கடனுக்காக அவர் கூட்டு குடும்பமா வாழ்ந்த அன்னை இல்லம் ஜப்தி செய்யப்படும்னு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சது. இதை தொடர்ந்து அன்னை இல்லம் பிரபுவுக்கு சொந்தமானதுன்னும் எதிர்காலத்துல எந்த உரிமையும் கோர மாட்டோம்னும் அண்ணன் ராம்குமார் நீதிமன்றத்துல பிரமாண பத்திரத்தை தாக்கல் செஞ்சாரு. ஒரு பக்கம் ராம்குமார் கடனை நீங்க அடைச்சிட்டு அவர்கிட்ட இருந்து வாங்கிக்கலாமேன்னு நீதிமன்றம் கொடுத்த ஐடியாவை பிரபு ஏத்துக்கல. அவர் நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறாரு, என்னால உதவ முடியாதுன்னு கையை விரிச்சிட்டாரு பிரபு. இதுக்கிடையில ராம்குமாரோடைய ஸ்டேட்மெண்ட்டை ஏத்துக்க முடியாதுன்னு எதிர்த்தரப்பு வாதம் பண்ணதால நீதிமன்றம் பிரபுவுடைய கோரிக்கையை தள்ளி வச்சுது. இந்த நிலைமையில ராம்குமாருடைய பிரமாண பத்திரிகையை ஏத்துக்கிட்டதோட பிரபுதான் அன்னை இல்லத்துடைய முழு உரிமையாளர்னு அறிவிச்சதோட அன்னை இல்ல ஜப்தி உத்தரவையும் ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கு. மொத்தத்துல ஜப்தியில இருந்து அன்னை இல்லம் தப்பிச்சது திரை நட்சத்திரங்கள் மற்றும் ரசிகர்கள் மத்தியில நிம்மதியை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் ராம்குமாருக்கு கொஞ்சமாவது உதவி செய்யலாம்னு பலர் பிரபுவுக்கு அட்வைஸ் பண்றது குறிப்பிடத்தக்கது.